கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே ஒரு குடும்பத்தையே உறவினர்கள் தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பி கூட்ரோடு கிராமத்தைச் சேர்ந்த அருள் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்ததால் அவரது குடும்பத்தை உறவினர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தனர். இதன் பிறகு அருள் தனது மனைவியுடன் வெளியூருக்கு குடிபெயர்ந்த நிலையிலும் அவரது குடும்பத்தினரிடம் உறவினர்கள் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளனர். இந்த சூழலில் நேற்று மீண்டும் தகராறு செய்யவே இன்று சொந்த ஊருக்கு திரும்பிய அருள் உறவினர்களிடம் தட்டி கேட்டுள்ளார். அப்போது அனைவரும் சேர்ந்து அவரது குடும்பத்தினரை தாக்கியுள்ளனர். நான் வி கூட்டோடு சக்தி நகர் கிராமத்தில் வசிக்கிறேன். என்னுடைய தாலுகா சின்னசேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிறேன். நான் டிரைவரு. நான் 2010 நான் லவ் மேரேஜ் பண்ணி நான் வேறு கம்யூனிட்டியில் நான் மேரேஜ் பண்ணிட்டேன். இவ்வளோ நாளாக நான் கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. எங்கள் ஊரில் கேஸ்ட்டு மாற்றி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப ஒடுக்குமுறை பண்ணுறாங்க. ஏன்னா வாழ விட மாட்டேங்கிறாங்க. நான் இந்த பிரச்சனையை இந்த ஒரு 13 வருஷமாக சமாளித்து என்னுடைய மனைவி நான் பசங்களும் நான் திருச்செங்கோட்டில் போய் நான் தனியாக குடியிருக்கிறேன். என் சொந்த வீட்டில் எங்கள் அம்மா மட்டும்தான் நான் இங்கே விட்டு வச்சுருக்கிறேன். இப்போ எங்கள் அம்மா என் தங்கச்சி வீட்டுக்காரரு இங்கே அவங்களையும் வரக்கூடாதுன்னு ஒடுக்குமுறை பண்ணுறாங்க. அதை நான் இன்றைக்கி கேள்வி கேட்க வரப்போது இன்றைக்கி ஊர் மக்கள் எல்லோரும் எங்கள் மாமன் எல்லோரும் சேர்ந்து என்னை அடித்து துன்புறுத்திட்டாங்க. அதனால் நான் நான் இன்றைக்கி ஸ்டேஷனில் ஒரு பெட்டிஷன் எனக்கு ஒரு நீதி கேட்கணும் பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்குங்க. என்னை நான் ஒரு நீ அடுத்த ஜாதியிலேருந்து பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டேன், இது மாதிரி நீ ஒன்றை மாதிரி எல்லாரும் பசங்களும் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, அப்போ நீ ஊர் கெட்டு போயிடும் அப்படின்னு என்னை ஒடுக்குமுறை பண்ணுறாங்க. நீ என் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, பொண்டாட்டி ஊருக்குள்ளே வரக்கூடாது, என்னை நீ தனியாக இருந்துக்கணும், நீ கேஸ்ட் விட்டு கேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப படாத சித்திரவதைகள் பண்ணிட்டாங்க. நான் இதெல்லாம் தாண்டி நான் போய் வெளியில் போயிருக்கிறேன். இருந்து நான் என் ஃபேமிலியோட வெளியில் இருக்கக்குள்ளே எங்கள் அம்மா மட்டும் தான் இங்கே இருக்காங்க. எங்கள் அம்மா பார்க்க வரது கூட எனக்கும் என் தங்கச்சிக்கு அனுமதி கிடையாதுங்க, அனுமதி கிடையாது. இதை நம்ம போய் கேட்டாலும் 4 பேர்த்து சொன்னாலும் எல்லாம் அவங்க தான் ஒரு ஊரே கூடி தான் பேசுகிறாங்களே, நம்ம தனிமாக தான் பேசுகிறாங்க. அதனால் இது நமக்கு ஒரு நீதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண கொடுத்துருக்கேன்.